ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஷைனி. ஸோ பசங்களுக்கெலாம் லீவ் விட்டாச்சு, அதனால் லேட்டாக தான் சமைக்க வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கான மெனு என்ன அப்படின்னா ரவை கிச்சடி. அது ரவை குழஞ்சிடக்கூடாது, ஆனால் ரவை வெந்திருக்கணும், கிச்சடி மாதிரியும் இருக்கணும். ஸோ இதான் இன்றைக்கி எனக்கு கொடுத்துருக்க டாஸ்க்கு. இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க யாரும். ஸோ இன்றைக்கி நான் 1.5 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். ரவை கிச்சடி ஆஸ் யூஷுவல் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். என்கிட்ட இன்றைக்கி கேரட்டும் உருளைக்கிழங்கும் மட்டும்தான் இருந்தது. ஸோ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காரத்துக்கு வத்தல் தூளும் மஞ்சள் தூளும் போட்டிருக்கேன். ஸோ மசாலா வேகிறதுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இங்கே சாப்பாடு வெந்துருச்சு. மதியானத்துக்கு பருப்பு கடையல் மாதிரி தான் வைக்க போகிறேன். ஸோ பருப்பு குழம்புக்கு 1.5 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், ஒரு முள்ளங்கி இருந்தது. ஸோ அதையும் சேர்த்து குக்கரில் வச்சு எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ கடையல் மாதிரி இருந்தால் தான் இப்போ கொஞ்சம் நாளாக சாப்பிட்றாங்க. குழம்பு மாதிரியோ சாம்பார் மாதிரி தண்ணியாக வச்சாலும் சாப்பிட்றதில்ல. ஸோ இதில் நம்ம கட்டியாக வச்சுட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி கொடுத்தா சாப்பாடு டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. ஸோ அதனால தான் கொஞ்சோண்டு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். அப்புறம் மஞ்சள் தூள், கட்டிக்காயம் தான் சேர்க்குறேன். ஸோ அது புளி இல்லை, கட்டிக்காயம். அதெல்லாம் சேர்த்துட்டு குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சாம்பார் தூள் வாசத்தோட பருப்பு குழம்பு ரெடி ஆயிரும். புளி சேர்க்கலை, கொஞ்சம் தேங்காயும் சீரகமும் குறைன்னு அரைச்சி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 3 விசில் போட்டு நான் எடுத்துடுறேன். இது பருப்பு வேகிறதுக்கு ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஸோ அப்போ பருப்பு வேகமாக வெந்துடும். ஸோ குக்கரில் விசிலை போட்டு வேக வச்சாச்சு. இங்கே கிச்சடிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேன். வழக்கமாக உப்புமானா 1க்கு 1.5 சேர்ப்பேன். இன்றைக்கி 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ நான் 1.5 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன், அதுக்கு ஏற்றாப்புல சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பையும் போட்டுடுறேன். இங்கே சேனக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு சேனக்கிழங்கு உப்பும் அதுக்கப்புறமா புளி போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். ஸோ அதுக்குள்ளே ரவை தண்ணி கொதிச்சிருச்சு. ஸோ அதையும் ரவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டி எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரவை சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிரும். ஸோ ரொம்பையும் குழவா வேணாம், நம்ம டக்குன்னு சாப்பிட்ற மாதிரினா சூடாக சாப்பிட்றலாம். ஸோ ரவை ரெடி. இங்கே சேனக்கிழங்க உப்பு, வத்தல் தூள், மஞ்சள் தூள், கார்ன்ஃப்ளவர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அது கூட இங்கே பெருஞ்சீரகம் போட்டு நல்லா பொரிய விட்ட உடனே அதில் நம்ம வேக வச்சுருக்கிற சேனக்கிழங்க போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ரோஸ்ட்டு ரெடி ஆயிரும். ஸோ இது சிம்மில் வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்த்துடலாம். ஸோ ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு, அப்புறமா பருப்பு கடையல், அப்புறமா சேனக்கிழங்கு வறுவல், ரவை கிச்சடி, அதுக்கப்புறமா தேங்காய் துவையல். ஸோ இதான் இன்றைக்கியோட மெனு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.